பல ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் கிணத்து வந்து கடைசியில் 2 ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸையும் கூட்டிட்டு 2 ஃபாரஸ்ட் கார்டையும் கூட்டிட்டு லாஸ்ட் அந்த பையனை எங்க தூக்கிட்டு போச்சு அந்த இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ற இடத்துக்கு போவாரு. இவருக்கு பிளட் ட்ரையல்ஸ் இருந்தாலும் இவர் ஏற்கனவே அந்த இடத்துக்கு 2 நாள் லேட்டா தான் வந்திருப்பாரு. ஏன்னா ஒன்னு இவருக்கு நியூஸ் கிடைச்சது, பிளஸ் இவர் பெங்களூர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலும் கடகடன் அவரால் வர முடியாது. அங்கிருந்து இவங்க அந்த இடத்துலயும் கிராஸ் பண்ணி ஷிமோகா கிராஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டவுனுக்கு வந்து நான் மோட்டரபிள் ட்ராக் என்னதான் குயிக்கா நடந்து வந்தாலும் ஆல்மோஸ்ட் 2 days அவருக்கு போயிடுச்சு. ஸோ அவருக்கு நல்லா தெரியும் அந்த பாடியோட ரிமைன்ஸ் கிடைச்சிருக்காது. அந்த பாயோட ரிமைன்ஸ் கிடைச்சிருந்தா மேபி அது அவர் ஈக்கோட சாட் ஆன் ஃபார் த கில். மேபி அந்த பாயை சாப்பிட்றது 2வது வந்து சுற்றுலாம் நினைச்சு பிளான் பண்ணியிருப்பாரு, வராது. ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, லாஸ்ட்ல வந்து அமிலோவான்னு ஒரு இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம். அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அவங்க எல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ 2 பெட்ரூம் இருக்கும், ஒரு குடவுன் இருக்கும். அந்த குடவுன் வந்து ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் படுத்துப்பாங்க. ஒரு ரூம்ல வந்து 2 ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் போய் படுத்துப்பாங்க. ஒரு ரூம்ல வந்து கிணத்து படுத்துட்டு இருப்பாரு. அப்ப நைட் ஒரு 10-11 மணிக்கு மேல என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு டைகர் வந்து ஒரு காலிங் கத்திர சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அது ரிப்பீட்டடா கால் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் 2 பேரும் கேட்டுட்டு வந்து கிணத்தை எழுப்புவாங்க. கிணத்தை ஆக்சுவலி முடிச்சுட்டு தான் இருப்பாரு. அவருக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அவர் விரண்டா கதவை திறந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. பாத்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து அவர் பக்கத்துல வந்துட்டே இருக்கும். இவங்க இருக்க இடத்த ஒட்டி வந்து ஒரு ரிவர் பேங்க் இருக்கும். அந்த டைகர் சைடு அந்த ரிவர் பேங்க்ல தான் வர மாதிரி ஒரு கால்குலேஷன் கிணத்து போட்டிருப்பாரு. டக்குன்னு அவர் கண் எடுப்பாரு. அதுல வந்து அந்த அட்டாச்சபிள் டார்ச்சை மாட்டிட்டு கடகடன் கிளம்பிடுவாரு. வெளியில பார்த்தா ஒரு கேஃபிரோனா ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீயை தாண்டி போனோம்னா அந்த ரிவர் பேங்க் இருக்கும். அந்த ரிவர் பேங்க்ல இவர் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எந்த இடமும் இருக்காது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரிவர் பேங்க்ல வந்து கொஞ்சம் கிராசஸ் வளர்ந்துருக்கும். அந்த கிராஸ் பின்னாடி உட்காந்துப்பாரு. அப்படியே அந்த டைகருக்கு இவருக்கு என்ன ஒரு கால்குலேஷன், அந்த டைகர் இந்த சைட்ல இருந்து வருது ஆப்போசிட் சைட்ல இருந்து வருதான் ஒரு சின்ன டவுட் இருந்தே இருக்கும். அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவர் கிட்ட அந்த டைகரோட சத்தம் வந்துட்டே இருக்கும். ஹி வில் டேக் ரிஸ்க். வெளில வந்து பார்ப்பாரு, லைட் ஆன் பண்ணிவாரு. டக்குன்னு பார்த்தா அவரோட 15 மீட்டர் தள்ளி இந்த டைகர் நின்றுட்டு இருக்கும். தட் இஸ் த மேன் டைகர் ஆஃப் ஸ்டோரி. 4 புல்லட் அந்த டைகர் மேல இருக்குவாரு. டைகர் இறந்துடும். அதை க்ளோஸா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாரு. அப்பதான் கிணத்துக்கு தெரியும் அவர் மிஸ் பண்ண டைகர் இதுதான். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஹியூஜ் மேன்டு டைகர், நல்ல பிரைம் டைகர், நல்ல திக்கான பிளாக் ஸ்ட்ரைப்ஸ், பக்காவா பார்ப்பாரு. அண்ட் இவங்க எல்லாரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட தலையில இருக்கிற முடிகள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மேன் மாதிரி இருக்கும். ஒரு லயனோட ஹேர் ஸ்டைல் மாதிரி அது இருக்கும், அந்த கழுத்தை சுற்றி இருக்கிற முடியெல்லாம். ஸோ இந்த டைகர் தான் அவர் பல நாளாக தேடிட்டு இருப்பாரு. பல வருஷமா பல பேர் ஃபெயிலாக இருப்பாங்க அந்த டைகரை பிடிக்க சொல்லி, இல்லை கொல்றதுக்கு. கடைசியில் அந்த டைகரை வந்து இவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா இந்த மேன் டைகர் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல் இந்த வீடியோ இருக்கும். பிளஸ் இதுல ரிலேட்டட் வீடியோஸ்ல வந்து என்னோட அந்த வீடியோ வந்து பின் பண்ணியிருப்பேன். நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.